நம்ம நல்லது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஏன்னா ஊட்டியில் புலி நடமாட்டம் அதிகமாக இருக்குது. யார் கேட்டாலும் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, புலி அடிச்சிடும். நீங்கள் பார்த்துக்கலாம் கேட்டிங்கன்னா பார்த்துக்கிறேன். இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா, ஸோ இங்கே வரலாம். பட் ஆனால் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பிடிச்சா வண்டி சீஸ். சகாய்ஸ் இந்த இடம்லாம் வந்து வெயிலே படாது போல், ஒரு மாதிரி இருடலாக இருக்குது இந்த இடம். ஆனால் காய்ஸ் அங்கே பாருங்கள், அந்த மலையில் அந்த ஸ்னோவெல்லாம் எவ்வளோ அழகாக போகுது பாருங்களா, தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் வந்து சினிமாவில் பார்த்தது தான், நேரில் பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகுது. சமைக்கிறதுக்கு இடம் பார்க்கலான்னு பார்த்தேன், இது எங்கேயே போகுது ரோடு. போவோம், நம்ம வாட்டு போவோம். டவர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம எங்கே வேணால் இறங்கலாம். யாரும் நம்மளை தடுக்க முடியாது, அடக்க முடியாது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வர வரைக்கும். ஒரு மாதிரி பார்க்குறாரு, நம்மனா திருட்டு பசங்களா? அப்படி தான் நேற்று சொன்னாங்க அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். திருடர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க, நீங்களும் கூட திருடர்களாக இருக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் என்ன பேச்சுனே தெரியல. ஒரு டூரிஸ்டெல்லாம் வந்து நம்ம பேசுறது ஒரு அவமரியாதை. அது நான் வீடியோ எடுத்துருக்கலாம், அது ஒரு கான்ட்ரவர்சி ஆக்க தேவையில்ல. அதெல்லாம் நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணுன்ற ஒரு இது கிடையாது. அவன் மேலேயும் தப்பு இருக்குது, அவங்க மேலேயும் தப்பு இருக்குது. அக்செப்டன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். எங்கே போகுதுன்னே தெரியல இந்த ரோடு. போகிற பகல போயிட்டே வரும். இது மாதிரி தான் வச்சு போனோம். வியூ பாயிண்டே தெரியாது எங்களுக்கு. அங்கே போகிறோம் வால்பாறையில் கீழே நீராரணி இதே மாதிரி தான் கீழே. ஆனால் அது செம ஸ்லோப், அது போயிட்டே இருக்குது. அது மண்ணு கீழே போனால் டேமு, சரியான வியூ பாயிண்ட்டு. அங்கே தான் இதே மாதிரி இருந்தது. போக மழை வந்துடுது. சகாய்ஸ் இந்த இடம்லாம் வந்து வெயிலே படாது போல், ஒரு மாதிரி இருடலாக இருக்குது இந்த இடம். ஆனால் டிகிரி பார்த்தீங்கன்னா 19 டிகிரிங்க, மேலே 18 டிகிரி. வண்டி கரெக்டாக காட்டுதான்னு தெரில. ஏதோ ரோடு கூட்டு போகுது, வண்டியில் பெட்ரோல் இருக்குது, மனசில் தைரியம் இருக்குது. போகிறோம் போய்கிட்டே இருப்போம். நம்மளோட பயணங்களோட ஓய்வு என்றைக்குமே அடங்காது. எங்கே தான் போகுதுன்னு நம்ம இதை முடிவு தெரியாமல் வரக்கூடாது. எப்படி நாங்கள் நீராரணைக்கு போய் பயணத்தோட முடிவு தெரியாமல் வந்தோமோ, ஜீப்லாம் நிற்கிது, இந்த மாதிரி இதோட முடிவு தெரியாமல் நாங்கள் வரமாட்டோம். பரவாயில்ல, எங்கே வெயில் அடிக்குது, பட் குட். ஆனால் எப்படி தான் இங்கே இருக்கிற மக்கள் வாழ்கிறாங்கன்னு தெரியல. நம்மளாம் ஒரு நாள் கூட நைட்டு தூங்க முடியல. அவங்களாம் எப்படி தான் இங்கே ஸ்டே பண்ணுறாங்க தெரியல. ஒரு வேளை வீட்டில் ஹீட்ரு பண்ணுற அந்த எதாவது ஹீட்டிங் அந்த மாதிரி எதாவது வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. இன்னொன்று சொல்ல மாதிரி, அந்த தாத்தாக்கள் டீ குடிச்சல, அது விறகடுப்பு. எல்லா இடத்துலையும் ஸ்டவ் யூஸ் பண்ணுறாங்க, தாத்தா விறகு யூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி இடத்துல ஒரு விறகடுப்பில் டீ குடிக்கணுன்றது வந்து பெரிய ஒரு நல்ல செயல்ல. நல்ல செயல்னு சொல்ல முடியாது, ஒரு அதிசயமாக இருக்குது. எங்கே போகுதுன்னே தெரிலங்க. நான் மாட்டு போயிட்டே இருக்கேன். ரோடு இருக்க பார்க்க, ரோடு காட்டு பாதை போச்சுனது, பார்க்குற பாதையெல்லாம் நம்ம வண்டி போயிட்டுருக்கு. இவ்வளோ தூரம் வந்து சமைக்க போகிறோமான்னு எங்களுக்கே டவுட்டு தான். வச்சு எங்கே தாண்டா போகுது இந்த ஊர்? தெரிலங்க, எங்கேயோ போயிட்டே இருக்கேங்க. நான் பண்ணேன், வண்டி போகுது, நான் முறுக்கிறேன், கூட்டு போகுது, நானும் போயிட்டே இருக்கேன். என் மைண்டில் ஓடுறது ஒன்றே வந்தான், வண்டி பஞ்சர் ஆகக்கூடாது. உத்தரவாதமாக போச்சுன்னா நமக்கு தடையும் கிடையாது, எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதாவது அது தமிழ் இங்கிலீஷ் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று நான் பார்த்தேன், அடிக்கடிக்கு திளியும் பார்க்கறனால ஆங்கிள் நம்ம காட்ட வர்றது மிஸ் ஆகுது. R15 நிற்கிது இங்கே இவ்வளோ பெரிய ஹில்ஸில், இவ்வளோ ஸ்டைலில் R15 தேய்ச்சிருக்க போயிருங்க. அதுக்குன்னு தனியாக பார்க்கிங் வேறு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பியூட்டியான ஒரு இடத்துக்கு போக போகிறோம்னு நினைக்கிறேன். டவர் கிடைக்குதான்னு பாரு. கிடைக்கலையா? அப்போ நம்ம பயணம் இங்கே தான் ஆரம்பிக்க போகுது.
ஆ, திஸ் இஸ் நாட் ஸ்காட்லாண்ட், திஸ் இஸ் நாட் கூர்க், திஸ் இஸ் ஊட்டி. என்ன ஒரு தெரியல. ஆனால் என் ஃபோன் இருந்துச்சுன்னா லொக்கேஷன் காமிக்கும் ஃபோட்டோ எடுத்தா. ஆஹா, ரோடே அதிசயமா இருக்கு, அதிசயமா இருக்கே என் ஃபோன் எட்ட வந்த இதான் விஷயமே, இதான் விஷயமே. ஏதாவது புலி கிளி வந்து ஹலோ சொல்லாமல் இருந்தா சந்தோஷமா பயணிக்கலாம். லோட்டார்ல வண்டி ஏறவே மாட்டேங்குது. ஸ்டெக்கிள் பண்ணுவோம் மனசும் இல்லை. ஃபோன் வருதா அப்போ அப்படி ப்ரிப்பேர் பண்ணே சொல்லுது. வர நம்ம போய் வியூ கிடைக்கல சொல்லு, வியூ கிடைக்கல சொல்லு, வந்துட்டு சொல்றா. சூப்பரா இருக்குங்க. எங்க போகுதுன்னு சத்தியமா தெரியலங்க. நான் மட்டும் போயிட்டே இருக்கிறேங்க, மேப்பு கூட போடல நான் எங்க போகுதுன்னு சொல்லி. ஆனால் ரோடு போட்டுக்கிறாங்க, ஆனா ஏதோ ஒரு பிளேஸ் போறோம். வண்டிலாம் போய்க்குது பாருங்க. இது என்ன ஏரியா எதுன்னே தெரியல. இதுக்குள்ள ஆனா ஒரு அற்புதமான ரோடு. அங்க பாருங்க வியூவை. மழை காலம் 8 மணி எடுத்த போதோ எதுவும் தெரியல. ஆனா எனக்கு எனக்கு எந்த அனிமலும் வராம. ஐயோ, என்ன விடுறது? ரெவன்யூவா? ரிலேவ் டிவிஷன் ஏதோ போட்டிருக்கு. என் மனசுல ஒரு சொட்டு பயப்படம் இல்லைங்க, மனசுல முழுக்க சந்தோஷம் தான் இருக்கு. அதனால தானே இவ்வளவு தூரம் நான் தனியா போயிட்டு இருக்கேன். எல்லாம் என் அப்பன் முருகனால. தாத்தாட்ட கேட்போம், தாத்தா வராரு. ஒட்ட கேட்போம், என்னதான் தாத்தா கீழே இருக்கு, ரோடு மாட்டு காட்டிட்டே இருக்கு, நாங்க சும்மா சமைக்கலான்னு இடம் பார்க்க வந்து மாட்டு போயிட்டு இருக்கு கேட்போம். ஐயா கீழே என்ன ஐயா இருக்கு? கீழே கீழே என்ன இருக்கு? எஸ்டேட் தானா? சரி ஓகே. ஏன்னா சமைச்சு சாப்பிட இடம் பார்த்தோம், ரோடு மாட்டு காட்டிட்டே இருந்தா அதான் வந்தேன். ஆ சரி, தூரம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? 8 கிலோமீட்டர் இருக்கு. இது 4 கிலோமீட்டர் இருக்குங்க. இது மேல ஓரத்துல ஒரு ஃபேக்டரி வெள்ள தெரியுதா? ஆ ஆ அது வரைக்கும் போய் ரவுண்ட் அடிச்சு போங்க. சரி ஓகே. ஆமா, அதான் ஒரு மாதிரி பேசுறாரு. எங்க இருக்கிறாருல? ஏய் என்னடா வியூ இதெல்லாம்? இங்க பாடுற வியூவை. ஊட்டியோட மொத்த வியூங்க இது. திரும்பிடலாம் திரும்பிடலாம், இதோட திரும்பிடலாம். அவர் சொல்ற மாதிரி அங்கே எஸ்டேட்லாம் போக தேவையில்ல. மேலே ரோடு ஏறுது, நம்ம வண்டி ஏறுறோம். கட் பண்ணுறா, பீஸ்ஃபுல்லாக இருக்கிற இடத்துல அன்பீஸ் பண்ணுறானு நம்மள. சீரியஸ் எடுக்கிறியா இதில்? இது கீழே போறியா? ஸோ ரீல்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ ரீல்ஸ் எடுத்துகிட்டு மேலே ஏறும்போது கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு மேலேயும் போனாலும் ஊர் அழகாக இருக்குது. நமக்கு போகுது இதுவே. வியூ பாயிண்ட் ஆகி இன்னொரு வாட்டி காட்டிக்கிறேன். ரீல்ஸ் எடுக்க தான் போனோம். இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா? ஸோ இங்கே வரலாம், பட் ஆனால் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பிடிச்சா வண்டி சீஸ், நோ பர்மிஷன். என் சிஎம்ஏ வந்து பேசினாலும் வண்டி தர முடியாதான். அதனால் இந்த ஏரியாவுக்கு வராதிங்க. நானே வீடியோ போடுறேன், பட் அதை நான் வார்னிங்கோடு தான் போடுவேன். டோன்ட் கம் டிஸ்க்ளைமர் போட்டுருவேன். நாங்கள் வந்துட்டோம், ஆனால் நீங்கள் வராதிங்க. நம்ம லொக்கேஷன் பார்க்க வந்தோம், வரணும்னு வரல. ஆனால் எனக்கு என்ன பிடிக்குன்னா, இந்த மாதிரி ஆள் தெரியாத ரோட்டுக்குள்ளே போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆள் தெரியாத, ஊர் தெரியாத, பேர் தெரியாத ரோடு. எனக்கு அப்படி தான் எனக்கு ட்ராவல் பண்ணவே பிடிக்கும். மேக்ஸிமம் என் மைண்ட் செட்டே அதான். என்றைக்குமே என் மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். நான் இப்போ ஒரு ரோடு போகிறேன், இந்த ரோடு பார்க்குறேன், போகணுன்னு தோணுச்சுன்னா போயிடுவேன். நான் எதுக்காகவும் யாருக்காகவும் யோசிக்க மாட்டேன். சார் தான் சொன்னார். சார் தேங்க்யூ சார். சார் தான் சொன்னார், வண்டி பார்த்தானா சீஸ்டு தான். ஸோ உங்கள் நல்லது சொல்கிறேன்னாரு. நம்ம நல்லது தான் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஏன்னா ஊட்டியில் புலி நடமாட்டம் அதிகமாக இருக்குது. யார் கேட்டாலும் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, புலி அடிச்சிடும். நீங்கள் பார்த்துக்கலாம் கேட்டிங்கன்னா பார்த்துக்கிறேன், அதை மட்டும்தான் சொல்கிறாங்க. வேறு எதுவுமே யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. மெயினாக டூரிஸ்ட் சேஃப்டி தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் பக்காசுராலையும் நம்ம சேஃப்டிக்காக மட்டும் தான் பார்த்தாங்களே, வேறு எதுக்காகவும் நம்மளை வந்து அவங்க இது பண்ணலை. ஏன்னா அவங்க அனுபவத்தில் பேசுகிறாங்க தவிர அடக்கணும்னு பேசலை. நீங்களும் வந்தீங்கன்னா சேஃபாக ரைட் பண்ணுங்கள், நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா சொன்னாங்கன்னா திம்மராக பேசாமல் அங்கேருந்து வெளியே போயிருங்க, நல்லது. இந்த மாதிரி மேலும் மேலும் திருட்டு கண்டென்ட்ஸ்க்கு, அதாவது திருத்தரமாக போகிற கண்டென்ட்ஸ்க்கு, மகிழ்ச்சியான நம்ம ட்ரெண்டிங் ட்ராவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அற்புதமான வியூலாம் நம்ம சேனலில் மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம ஒரு போகாரு இளரத்தல்ல சூடாக தான் இருக்கும், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி. ஏறும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தோம், இறங்கும் போது அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஃபால்ஸ் வர சவுண்டு ஸோ ஃபால்ஸ் தெரியுது, சூரதரிதா ஃபால்ஸு. அந்த சவுண்டு உங்களுக்கு நான் இதில் இதை ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த சவுண்டு கேட்டிங்கன்னா ஹெவன், ரியலி ஹெவன். எடுக்கலாம், பட் டைம் இல்லை. மணி 12:30 நாங்கள் இதுக்கப்புறம் மதிய சாப்பாடு இங்கே செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்போ போகிறது? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மணிக்கு மேலே போனாலுமே வசனக்குடி எலஃபேண்ட்ஸ் சம்திங் ஏதாவது ஒன்று பார்க்கலாம், என்னோட கணிப்புப்படி. பட் அங்கே நடக்கிறதா நடக்கும். நம்ம ஏமாற்றமாக இருந்தாலும் நடக்கலாம், பார்க்கணும் இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ யாரும் நம்மளை தடுக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஏன்னா நம்ம டூட்டிஸ் ஃபேமிலி ஆச்சு. இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கான திட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு. ஓ மை காட், இந்த குருவி வந்து வால்பாறைக்கு இந்த குருவிக்காகவே தனியாக ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. நான் அந்த குருவியும் பார்த்தாங்க. திரும்ப கரெக்டாக அந்த போர்டை வச்சு கரெக்டாக திரும்பும்போது அந்த கிராஸில், அதாவது அந்த மேலே ஒரு மலை மோட்டில் உட்காந்துருந்தது ஒரு செடி மேலே. அதை நான் பார்த்தேன், வீடியோ எடுக்கலை. ஏன்னா திரும்பி போனால் ஓடிடும்ல, அதனால் எடுக்கலை. இதுக்கப்புறம் அப்படி ஒன்று கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட கேமரா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். எனக்கு என்னன்னா மழை வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம். ஏன்னா நம்ம மைக் அடாப்டர் சொல்லினால அங்கே கேப் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் கேமரா. ஸோ அதனால் நமக்கு இது ஆகாது. இருந்தாலும் அந்த மைக் அடாப்டர் வழியாக தண்ணி போந்துச்சுன்னா மற்ற சோழியும் முடிஞ்சாலும் அந்த அடாப்டர் கவர் பண்ணுறது ஏதாவது ஒரு பொருள் தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும். அதுக்காக தான் இவ்வளோ நாள் எல்லா ஸ்டோர்லேயும் தேடிட்டு இருந்தேன், கிடைக்கல. ஒரு எம்சில் போட்டு அடிக்கடான்னாங்க. எம்சில் போட்டு அடித்தா ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடும் இடமே, அந்த ஃபுல் மைக் செட்டுமே நாஸ்தி ஆகிடும். நான் அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு மலை ஏறுறதோட அந்த மலை இறங்குறத ரொம்ப பிடிக்கும். கம்ஃபர்டபுளாக இறங்கலாம். அது நம்ம வண்டி ஸ்பீடோட அது ஒரு ஸ்பீடு ஒன்று கொடுக்க போகிறது அந்த ஹில்ஸில். ஏன்னா ஹெவி வெயிட் வண்டி. ஸோ மேக்ஸிமம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரைவ் பண்ண. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு மை ஹார்ட் ஒர்க். இந்த இடத்துல ரொம்ப நான் நன்றி கடன் பண்ணுறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு, எனக்கும். ஏன்னா என் ஆசைகளையும் என் தடைகளையும் பூட்டி வைக்காமல் என்னை இந்த உலகத்தில் பறவையாக பறக்க விடுறாங்க. நான் சுதந்திரமாக பறந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வேடந்தாங்கல் பறவை மாரி, கூண்டிலே அடைக்கப்படாத பறவை மாரி காக்கா போல் நான் பறந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது மட்டும்தான் யாருமே அடைச்சி வைக்காமல் சுதந்திரமாக பறக்க விடுறாங்க. நான் ஒரு காக்கானே சொல்லி விருப்பப்படுறேன். மற்ற எல்லாத்தையுமே அழகுன்னு சொல்லி அடைச்சி வைக்கிறாங்க. காக்காவை மட்டும்தான் இயற்கையாக சுதந்திரமாக அந்த கடவுள் பறக்க விட்டுருக்காரு. ஸோ நம்ம காக்கா போல் இருக்கிறதுல தப்பு இல்லையே. மகிழ்ச்சியான செயலை செய்கிறதும் மகிழ்ச்சியான நிமிஷத்தை நடத்துகிறதும் நமக்கு இயற்கையில் கொடுத்தது. கோவப்படுங்க, உண்மையான விஷயத்துக்கு கோவப்படுங்க, இல்லாத விஷயத்துக்கு கோவப்படாதீங்க. எல்லாரையும் நேசிங்க. ஏன்னா எத்தனை காலம் வாழ போகிறேன்னு தெரியல. எனக்கு இங்கே என்ன வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம், என் உயிரே எங்கேயோ போனாலும் போகலாம். ஆனால் நான் பார்க்குற பார்வையும் நான் பார்க்குற விஷயத்தையும் என் வாழ்க்கை ஃபுல்லாக பேசும். இதற்காக தான் நான் எவ்வளோ நாள் ஓடிட்டு இருந்தேன்.
இப்போ என் வாழ்க்கைக்காக ஓடுறேன். வாட் a பியூட்டிஃபுல் வியூ, ரியலி ஆசம் கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், ஒர்த்து வருமா? போகக்கூடாது தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓன் ரிஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இறங்குற வரைக்கும் கொஞ்சம் அன்நாய்ஸியாக தான் இருக்கும், ஒரு மாதிரி ஃபீல் இருக்காது. ஆனால் கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு சொர்க்கத்தையே காட்டும். அந்த வியூ பார்த்தீங்கல்ல, அந்த இதோட அந்த ஃபேக்ட்ரி போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இது என்ன எஸ்டேட்டு? டீரா எக்ஸ்டேட்டா? டீரா டீரஸ் ட்ரேஸ் ட்ரேஸ் எக்ஸ்டேட்டா லிமிடெட், பிளான்டேஷன் லிமிடெட். இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.